டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் வந்த சென்னை அண்ணா நகரை சேர்ந்த அருள் பிரகாஷ் என்ற பயணி தனது லேப்டாப் பேக்கை தவறவிட்ட நிலையில் இதுகுறித்து விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரியிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை விமான நிலைய போலீசாரிடம் புகார் அளித்ததன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாநகராட்சி கோட்டை துவக்கப்பள்ளி, முதலைப்பட்டி மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி, இளநகர் புனித தெரசால் ஆர்சி நடுநிலைப்பள்ளி, தந்தம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களை நாமக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான உமா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் போதுமான அளவு விண்ணப்பங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை காசிமேடு பகுதியில் இரு கோஷ்டிகளுக்குள் மோதல் நடைபெற உள்ளதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் சிலரை கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதில் கைதான சுபாஷ் என்ற முன்னாள் குற்றவாளிக்கு நாளை திருமணம் நடைபெற உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்ள உள்ள சுபாஷின் காதலி கவிதா உறவினர்களுடன் புது வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் அலுவலகத்தில் முற்றுகையிட வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து ராயபுரம் உதவி ஆணையர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் நடைபெறுவது உண்மையாக இருந்தால் இவரை விடுவிக்க ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1561 வாக்குச்சாவடி மையங்களில் 2025ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் திருத்த சுருக்கமுறை சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் சோபனா மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிரமுகர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை பெற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பேசினர். ஈரோட்டில் தொடர் மழை காரணமாக நீர் வெளியேற போதிய வழியின்றி மாநகரின் பல பகுதியில் வீடுகள், கடைகள், பள்ளி வளாகம் என தண்ணீர் தேங்கி மக்கள் சிரமப்பட்டனர். குறிப்பாக திருநகர் காலனி, அகில்மேடு வீதி, பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தெருக்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. தண்ணீர் தேக்கத்தால் சாக்கடையில் உள்ள கழிவுநீர், குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகளும் மிதந்து காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளை மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் நெடுஞ்சாலை துறையினரால் சாலையோர ஆக்கிரமிப்பை அகற்றி 2 நாட்கள் கூட ஆகாத நிலையில் மீண்டும் போக்குவரத்துக்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கம்பம் சிக்னல் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறையினர் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் பேருந்துகள் செல்ல இடையூறு ஏற்படும் வகையில் சாலையில் கடைகள் நடத்தி வருவதாகவும், இதேபோன்று வேலப்பூர் கோயில் செல்லும் சாலையில் நீண்ட நாட்களாக குப்பை அள்ளும் வாகனத்தை ஒரே இடத்தில் நிறுத்தி இருப்பதாகவும், இந்த வண்டிகளில் போடப்படும் குப்பைகளை நீண்ட நாட்களாக அகற்றாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் சூழல் உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை அருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறையினர் பத்திரமாக வெளியேற்றினர். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளான லட்சுமிபுரம், தென்கரை, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் முதல் போக சாகுபடி செய்துள்ள நெல் விவசாயிகள் மற்றும் மானாவாரி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே பெருமாள் மடை செல்லும் வழியில் செக்கடி தெரு பிரிவு சாலையில் மாட்டின் தலையை வெட்டி சாலையில் வைத்த மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பாதரக்குடி கிராமத்தை சேர்ந்த சதீஷ்குமார் தைவானில் பணிபுரிந்து தற்பொழுது அமெரிக்காவில் சீனியர் என்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தைவானில் வேலை பார்த்தபொழுது தைவான் நாட்டை சேர்ந்த ஹோ சின்ஹு என்ற பெண்ணுடன் காதல் ஏற்பட்ட நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்தனர். இந்நிலையில் காரைக்குடியில் காதல் ஜோடிகளுக்கு இந்து முறைப்படி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது.
ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் வகையில் சாலையை மறித்து பேனர் வைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். காவிரி சரபக்கா உபரி நீர் ஏரிகள் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மேச்சேரியில் நாளை பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. இதற்காக மேச்சேரி வரும் அவரை வரவேற்று ஓமலூரிலிருந்து மேச்சேரி வரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரை சாலையை மறித்து பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சப்படும் வகையில் வாகனங்களை ஏற்றி செல்கின்றனர். தொழில் பூங்கா அமைக்க வலியுறுத்தி திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில் பூங்கா அமைக்க கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் 15 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை திருப்பத்தூர் மாவட்டத்தில் எந்தவொரு தொழில் பூங்காவும் துவக்கவில்லை. இந்நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கரூர் பள்ளப்பட்டி பகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்கல் சிறப்பு முகாம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமை கோயம்புத்தூர் மாவட்ட சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் தினகரன் மற்றும் அரவக்குறிச்சி ARO கருணாகரன் அரசு அதிகாரிகள் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். முஸ்லிம்களுக்கு 7% இடஒதுக்கீடு, முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் SDPI கட்சி சார்பில் பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 7% தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதிப்படி பல்லாண்டுகளாக சிறையில் வாடும் முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்கிற இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் SDPI கட்சியின் சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அரக்கோணம் நகரத்தில் பாதுகாப்பின்றி மருந்தகம் வெளியே கொட்டப்பட்டுள்ளதால் நகராட்சி நிர்வாகம் இதனை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நேருஜி நகர் பகுதியில் விஜயன் மெடிக்கல்ஸ் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த கடைக்கு முன்பாக குவியலாக பயன்படுத்தப்படாத ஊசிகள், மாத்திரைகள், டானிக் உள்ளிட்ட மருந்துகள் பாதுகாப்பற்ற முறையில் கொட்டப்பட்டுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். பின்னர் கடைக்கு முன்பாக கொட்டப்பட்டுள்ள மருந்துகள் காலாவதியானதா அல்லது கடை காலி செய்ய கொட்டப்பட்டதா என நகராட்சி நிர்வாகம் சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் அருகே KK பிர்லா குழுமத்திற்கு சொந்தமான பர்னிச்சர் தொழிற்சாலையில் ஆட்குறைப்பு செய்த தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டையில் KK பிர்லா குடும்பத்திற்கு சொந்தமான ஆசியாவிலே மிகப்பெரிய இந்தியன் பர்னிச்சர் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த 73 நிரந்தர தொழிலாளர்களை பர்னிச்சர் விற்பனை ஆகவில்லை என கூறி நிர்வாகம் கடந்த மார்ச் மாதம் நிறுத்தியது. இந்நிலையில் முழுமையாக பணியிலிருந்து நிறுத்தப்பட்ட தொழிலாளர்கள் 73 பேரும் காக்கலூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலை பகுதியில் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் இரும்பு கொதிகலனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் வடமாநில இளைஞர் மிகவும் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பாத்தபாளையத்தில் அமைந்துள்ள தனியார் மின் உற்பத்தி ஆலையில் நேற்று இரவு திடீரென இரும்பு கொதிகலனில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது பணியில் இருந்த வடமாநில இளைஞர் அகிலேஷ் யாதவ் மீது இரும்பு குழம்பு பற்றியதால் அவருக்கு பயங்கர தீக்காயம் ஏற்பட்டது. பின்னர் உடனடியாக தீக்காயம் ஏற்பட்ட அகிலேஷ் யாதவை மீட்டு தொழிற்சாலை நிர்வாகம் மருத்துவமனையில் அனுமதித்தது. மேலும் இந்த விபத்து குறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பொன்னேரி அருகே தனியார் தொழிற்சாலையில் சாதி ரீதியிலாக பேசிய அதிகாரிகளை கண்டித்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த இருளிப்பட்டில் மீன் வலைகளுக்கு இழை தயாரிக்கும் தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்களது உரிமைகளுக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு CITU தொழிற்சங்கத்தின் கிளையை தங்களது தொழிற்சாலையில் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தொழிற்சாலை அதிகாரிகள் சங்கம் நிறுவிய தொழிற்சங்க நிர்வாகிகளை சாதி ரீதியில் அதிகாரிகள் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தொழிற்சங்க நிர்வாகிகள் சாதி ரீதியிலாக பேசிய அதிகாரிகளை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வைகுந்தம் செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழாவில் எருதாட்டம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வைகுந்தத்தில் பிரசித்தி பெற்ற சேத்துமுட்டி செல்லாண்டியம்மன் மாரியம்மன் கோவில்கள் திருவிழா கடந்த 30ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இந்நிலையில் 15ஆம் நாளான நேற்று பூமிதி விழா மற்றும் எருதாட்ட நிகழ்ச்சியும் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து 60க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தது. இந்த எருதாட்ட நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு களித்தனர். கொங்கணாபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு கோலப் போட்டியை அதிகாரிகள் பார்வையிட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகாவில் உள்ள கொங்கணாபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் எடப்பாடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலும் வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்கல் நடைபெற்றது. இதில் மகளிர் குழுவினர் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய கோலப் போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பெண்கள் கோலங்களை போட்டனர். இந்த கோலப் போட்டியை மகளிர் திட்ட உதவி அலுவலர் சாந்தா, எடப்பாடி துணை தாசில்தார் கர்ணன் ஆகியோர் பார்வையிட்டு பாராட்டினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.